திடீர்னு நைட்டில் பாஸ்தா கிரேவிங்ஸ் வந்துருச்சு. எனக்கு இல்லை, என் ஹஸ்பண்டுக்கு தான். அவன் வாங்கிட்டு வா நம்ம செய்யலாம் அப்படி சொல்லிட்டு செஞ்சு கொடுன்னு கேட்டே இருந்தான். பட் நான் என்னால் செய்ய முடியாது, ஏன்னா எனக்கு செய்யவும் தெரியாது. அவன் சூப்பராக செய்வான். அது அவனே தக்காளி வெங்காயம் எல்லாம் நறுக்கி செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது லைட்டாக அந்த தக்காளி சாதம் பிரிஞ்சி அந்த ப்ராசஸ் தான். பட் இதில் வந்து மேகி மசாலா ஆட் பண்ணால் தான் அது ஒரு தனி டேஸ்ட்டு கொடுக்குது. சிக்கன்லாம் ஆட் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். பட் நம்மகிட்ட மீல் மேக்கர் இருந்ததுனால டக்குன்னு ஒரு ஐடியா வந்து அதை வேக வச்சு மீல் மேக்கரை குட்டி குட்டியாக நறுக்கி போட்டாச்சு. பட் எப்படி அவுட்புட் வரும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. பட் ரொம்ப சூப்பராக வந்தது. உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப சூப்பராக வந்து எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் பாஸ்தாவும் லாஸ்ட்டில் போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நாங்கள் 1.5 கப் பாஸ்தா எடுத்தோம். அதுக்கு சம்திங் 3.5 ஊற்றுனாங்க. ஊற்றிட்டு மூடி வச்சுட்டு ஒரு 3 விசில் விட்டு தான் எடுத்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. பாஸ்தா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அண்ட் மஸ்ட் ட்ரை. அண்ட் இது ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு சாப்பிட்லாம். பட் நாங்கள் டின்னருக்கு செஞ்சு சாப்பிட்டோம். நம்ம தேவக்குட்டிக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் நான் ரொம்ப ஓவராக கொடுக்கல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிக்கோங்க.